பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். இந்த ஓய்வு நாளில் நமக்கு என்ன வார்த்தை பார்த்தீங்களா? தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய குடும்பங்களில் நல்லா தூங்கட்டும் நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில் படிக்கணும், முன்னேறணும் நினைக்கிறவங்க தூக்கத்தை தியாகம் பண்ணணும். ஊழியத்தில் இருக்கிறவங்க தூக்கத்தை தியாகம் பண்ணணும். ஆட்டோ டிரைவரை பாருங்கள், 24 ஹவர்ஸும் அவங்க ஏக்கத்தோடு இருப்பாங்க. ஜனங்க வரணும், அவங்களுடைய பிரயாசங்கள் எப்படியாவது குடும்பத்திற்காக எதையாவது சாதிக்கணும், செய்யணும். தூக்கம் கந்தையை கொடுத்து வைக்கும். தூக்கம் சந்தோஷத்தை கெடுக்கும். தூக்கம் துன்பத்தை கொண்டு வரும். தூக்கம் தரித்திரத்தை அடைய செய்யும். தூக்கம் ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். தூக்கம் எத்தனையோ பேருடைய மரணம் நடந்துடும். ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. டிரைவர் ஒரு செகண்ட் தூங்கிட்டா போதும், அது உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் அத்தனை பேரும் முடிஞ்சு போச்சு. ஒரு ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் தூங்கிட்டாங்க அப்படின்னா இன்னொரு டிரைவர் இருப்பாங்க. 2 பேரும் டயர்டில் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஒரு ஃப்ளைட்டில் பைலட் இருக்கிறாங்க, கோ பைலட் இருக்காங்க. சரி பரவாயில்ல, தூங்கட்டும், எல்லோரும் தானே தூங்குறாங்க, நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம். அந்த ஏசியில் ஜம்முன்னு அவங்களுக்கு ஒரு நேரம் தூங்கிட்டாங்கன்னா ஒரேடியாக தூங்கிட வேண்டியதுதான். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தூக்கத்தை எந்த அளவுக்கு வச்சுருக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆசை, ஜெபிக்கும்போது தூங்கக்கூடாது, தூங்கும்போது ஜெபிக்கலாம். நீங்கள் தூங்கும்போது கூட சில நேரத்தில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், ஆவியில் அந்நிய பாஷையோடு கூட உங்களை மீறி அந்த அபிஷேகம் நிரம்பி வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஜெபிக்கும்போது தூங்கக்கூடாது. சிலர் ஜெபிக்கும்போது தூங்கிடுவாங்க. தூங்கிடாதீங்க. துதிக்கும்போது, பாடும்போது, ஆராதனை செய்யும்போது, பைபிள் படிக்கும்போது தூங்கிடாதீங்க. ஒரு சகோதரர் பல வருஷத்துக்கு முன்பாக என்னை பார்க்க வந்தார். என்னை பார்த்துட்டு அவர் சொன்னார், வெளியில் ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பிரதர்னாங்க, பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் வந்ததுலேருந்து அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னாங்க. நான் அவங்கள போய் பார்த்தா எந்த பேப்பர் இருக்குதோ அதே பேப்பரை விட்டு மாறவே இல்லை, தூங்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள் படிக்கும்போது தூங்குறது தப்பு. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எந்த வேலை செய்யும்போது நம்ம அதுக்கு உற்சாகத்தை கொடுக்குறோமே, அதே மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் தூக்கத்தை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க. அந்த தூக்கத்தை விரும்பினா தரித்திரம் தான் என்று வேதம் சொல்லுகிறது. தூக்கத்தை விரும்பிடாதீங்க, தூக்கத்தை நேசிக்காதீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்காக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஆகாரம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் கண் விழித்து இருக்கணும். ஆண்டவருடைய அன்பு நிரம்பி இருக்கணும். கர்த்தர் அழகாக சொல்கிறார் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவா என்று கர்த்தர் எதுக்கு சொல்லணும்? அவர் சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, சோம்பேறியே நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆமாம், ஏன்னா அடுத்தது அவர் சொல்கிறார் பாருங்க, அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியை நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமந்தனைப் போலவும் வருமா? அது தரித்திரம் வருமா? உனக்கு பிரச்சனைகள் 100% வரும், மறந்துடாதீங்க. தூக்கத்தை விரும்பினவங்களுக்கு இதுதான் லைஃப்.
அது ஒன்றுமே பண்ண முடியாது. தீர்க்கதரிசன வார்த்தை நடந்துடும். அதனால் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன். நான் உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வருமா. அதனால் தூக்கத்தை விரும்பிடாதீங்க. போதுங்க, தூங்கி என்னத்தை கண்டுக்கிட்டோம். ஒரு வேளை நைட்டு படுக்கிறீங்களா, 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ, சரி 8 மணி நேரம் கூட தூங்கிடுங்க. 16 மணி நேரம் இருக்குது. 16 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் விழித்துடுங்க. ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. மீது ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யுங்க. குடும்பத்தோட ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. நேரத்தை செலவு பண்ணுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, தூக்கத்தை விரும்பினவங்க யாராக இருந்தாலும் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. மறைந்த தமிழக முதல்வர் காமராஜர்லேருந்து அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், சிவா, அருமையான செல்வி ஜெயலலிதா அம்மா, இவங்கெல்லாம் அந்த தமிழகத்தை ஆளுகை செய்யும்போது தூக்கத்தை ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. நடிகர்கள், எத்தனையோ நடிகர் நடிகைகள் சம்பாதிக்கணும், பணம் 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 என்ற ஒரு வெறியில் தூக்கத்தை தியாகம் பண்ணி 3 மணி நேரம் படத்திற்கு 1 வருஷம் 2 வருஷம் கால்ஷீட் கொடுத்து அதில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவராகிய இயேசுவுக்காக நாம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். இயேசு மட்டும்தான் தெய்வம் என்பதை சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தில் நம்ம தலைமையில் இருக்கிற அந்த தரித்திரத்தை நாம் நீக்கி போடுவோம். நாம் கண்விழித்து இருப்போம். ஆகாரம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும், அமைதி உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எனக்கு உதவி செய்ய ஒருவர் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணி வேதத்தோடு கூட காத்துருங்க. ஆண்டோடைய அன்போடு கூட காத்துருங்க. அவருடைய பாசத்தோடு காத்துருங்க. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லைன்னு நீ சொல்லாதீங்க. எனக்கு அற்புதம் செய்ய ஒருவர் இல்லைன்னு சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமான்னு நினைக்காதீங்க. உங்கள் மூலமாக தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் மூலமாக தான் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போகிறார். இயேசுவுடைய அன்பு படித்தவர்கள் மேல் அல்ல, அவருடைய பாசத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் மேலே தான் அந்த அன்பு கடந்து வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. அப்பா, நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவரே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்தர் அப்பொழுது ஆகத்தில் திருப்தியாவாயின்னு சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கட்டும், கிருபை உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.